கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேர்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் முன்பதாக ஜெபம் செய்வோம். ஆனந்தம் பேரானந்தம், ஆண்டவர் பிறந்தார், தேவ புதல்வன் தேடி வந்தார், பாவ உலகின் ரட்சகராய், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் இயேசு ஜெனித்தார், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் இயேசு ஜெனித்தார். பக்தர்கள் கூடி மகிழ்ந்து பாடி கர்த்தருக்கே தொழுகை செய்குவோம். ஆனந்தம் பேரானந்தம், ஆண்டவர் பிறந்தார், தேவ புதல்வன் தேடி வந்தார், பாவ உலகின் ரட்சகராய். மன்னவன் இயேசு பிறந்ததாலே மரண இருள் திசையில் வெளிச்சம், புதிய ஜீவன் புனித வாழ்வு பரமஈவே கண்டடைந்தோம். ஆனந்தம் பேரானந்தம், ஆண்டவர் பிறந்தார், தேவ புதல்வன் தேடி வந்தார், பாவ உலகின் ரட்சகராய். சத்திய வேத சாட்சி பகர சத்திய பரன் இயேசு பிறந்தார், சத்தியவான்கள் சத்தம் கேளுங்கள், சத்திய கொடியை ஏற்றிடுங்கள். ஆனந்தம் பேரானந்தம், ஆண்டவர் பிறந்தார், தேவ புதல்வன் தேடி வந்தார், பாவ உலகின் ரட்சகராய். கர்த்தரை காண காத்து தவிக்கும் கணக்கில்லா பக்தர்கள் ஆயத்தம். ஆமீன் கர்த்தாவே திரும்பி வாரும், ஆவிக்குள்ளாகி அழைக்கின்றோம். ஆனந்தம் பேரானந்தம், ஆண்டவர் பிறந்தார், தேவ புதல்வன் தேடி வந்தார், பாவ உலகின் ரட்சகராய். இயேசுவின் மூலம் தேவனிடமே இணைந்து சமாதானம் அடைந்தோம். மெய்ஜீவ மார்க்கம் மேலோகம் சேர்க்கும் மாதேவ சமூகம் பேரின்பமே. ஆனந்தம் பேரானந்தம், ஆண்டவர் பிறந்தார், தேவ புதல்வன் தேடி வந்தார், பாவ உலகின் ரட்சகராய். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் இயேசு ஜெனித்தார், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் இயேசு ஜெனித்தார். பக்தர்கள் கூடி மகிழ்ந்து பாடி கர்த்தருக்கே தொழுகை செய்குவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோபிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ராஜா. இந்த வேளையிலும் உடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே எல்லாரும் கேட்டு அதன்படி நடக்கவும், உமக்கு முன்பாக பரிசுத்தம் உண்மையுமாய் நிற்கவும் ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதன் மூலம் ஆண்டவரே தங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை நீங்கள் கொடுங்கப்பா. என்னென்ன தேவையோடு ஆண்டவரே இந்த நேரத்தில் காத்திருக்கிறாங்களோ அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட ஆண்டவரே முதலாவது உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், நீரே பொறுப்படுத்தி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த நேரத்தில் தியானிக்க போகிறோம். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம தியானிக்கும்படியாக
ஆண்டவர் வந்து ஏன் இந்த உலகத்துக்கு அவர் வந்தாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்போ தான் நம்ம வந்து ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியும். சும்மா ஏனோ தானோ அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து ஏனோ தானோன்னு தான் இருக்கும். நிர்விசாரமாக உலக பிரகாரமாக உலக மக்கள் நடக்கிற நடவடிக்கையின்படியாக தான் நம்ம நடப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஏன் வந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இந்த வேளையில் உங்களுக்கு இந்த வசனங்களை தராரு. ஒரு 5 பாயிண்ட்டு ஆண்டவர் வேதத்தில் இருந்து தான் வசனங்களை எடுத்து ஆண்டவர் விளக்கி காண்பிக்கிறார். அதை கவனமாக கேட்டு ஆண்டவரை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக இந்த உலகத்தில் ஜீவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவதாக ஏன் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னா 1 தீமோத்தேயு 1:15 பார்த்தீங்கன்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி மத்தேயு 1:23 பார்க்கிறோம். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஜனங்களின் பாவங்களை நீக்கி, அப்போ அந்த பாவங்கள்லேருந்து நம்ம விடுதலை கொடுக்கறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவருடைய பேரின் அர்த்தமும் அதுதான், பாவங்களை நீக்கி ஜனங்களை ரட்சிப்பார் அப்படிங்கிறது தான். இப்போ பாவம் எது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். எதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி, அந்த பாவம் செய்தவங்கெல்லாம் எங்கே போவாங்க அப்படின்னாங்கன்னா, பாவம் செய்தவங்கெல்லாம் நரகத்துக்கு தான் போவாங்க. அது யாரெல்லாம் அப்படின்னா, பயப்படுகிறவர்கள், அருவருப்பானவர்கள், விபச்சாரிகள், திருடர்கள், பொய்யர் அனைவரும் இந்த 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் தள்ளப்படுவார்கள். அதுதான் நரகம். நரகத்தில் வந்து வேதனையை அனுபவிப்பாங்க. ஐஸ்வர்யவான் லாசரு அப்படிங்கிற ஓமையில் ஆண்டவர் விளக்கி இருக்கிறாரு. லாசரு வந்து தரித்திரனாக இருந்தாலும் அவன் ஆண்டவருக்கு பயந்து இருந்திருந்தானால அவன் வந்து பரலோகத்தில் ஆபிரகாமின் மடியில் இருக்கிறதாகவும், அதே போல் ஐஸ்வர்யவான் வந்து சம்பிரமமாக வாழ்ந்தான். இந்த தரித்திரனை கூட அவன் வந்து கண்டு கொள்ளலை. அது நிமித்தம் அவன் வந்து என்ன செய்தான், ஆண்டவரை நினைக்கிறது கூட அவனுக்கு நேரம் இல்லை. ஏன்னா எல்லாம் சம்பிரமமாக இருக்குது. ஆண்டவரை எதற்காக தேடணும் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால அவனுடைய மரித்த பிறகு நரகத்தில் தள்ளப்பட்டான். யாரும் இந்த நரகத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் ஆபிரகாம்கிட்ட வேண்டுறான். அந்த லாசருவை போய் என்னுடைய சகோதரர்களும் இந்த இடத்துக்கு வராமல் இருக்கணும்னு சொல்லி அவனுக்கு செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, இங்கேருந்து அங்கே போக முடியாது, அங்கேருந்து இங்கே வர முடியாது, அங்கே மோசையும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு செவி கொடுக்கலன்னா உங்களுக்கும் இவனும் மரித்தோர்லேருந்து ஒருத்தன் போனாலும் அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஆபிரகாம் சொல்கிறான். அந்த ஓமை மூலமாக ஆண்டவர் வந்து தெளிவாக நம்ம வந்து பரிசுத்தமாக வாழ்ந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு போவோம், அசுத்தமான கிரியைகளை நம்ம நடத்தினா, பாவத்தை செய்தால் நம்ம நரகத்துக்கு போவோம். அந்த நரகத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இப்பொழுது அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். இன்னைக்கு இல்லை, நாளைக்காவது மனம் திரும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஊழியக்காரர்கள் மூலமாக, இப்பொழுதெல்லாம் நிறைய மீடியாக்கள் மூலமாக உங்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நிறைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. நீங்கள் அந்த உபதேசங்களெல்லாம் கேட்டு ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் ஜீவிக்கணும். அந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ரெண்டாவதாக நம்ம பார்த்தோன்னா லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனாங்க, தேவ மகிமை அற்றவர்களாயிட்டாங்க. இந்த தேவ மகிமையை திரும்பவும் கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. எந்த இடத்துல அப்படின்னா, சகேயு வந்து ஒரு ஐஸ்வர்யவான் ஆயக்காரன். அவன் வந்து குள்ளமாக இருந்ததுனால இயேசு இந்த வழியாக வருவாருன்னு சொல்லி ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்துருந்தான். அவன் நினச்சான், ஆண்டவர் நம்மளை பார்க்க மாட்டார், நான் அவரை பார்க்கணும், இவ்வளோ அற்புதங்களை அதிசயங்கள் செய்கிறாரா, இந்த இயேசுவை நான் பார்க்கணும்னு சொல்லி அவன் அந்த மரத்தில் ஏறி உட்கார்ந்துருந்தான். ஆண்டவர் கரெக்டாக அந்த மரத்துக்கிட்ட வரவும் அண்ணாந்து பார்த்து, சகையவே நீ கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் அப்படிங்கிறார். அவனுடைய உள்ளத்தின் ஏக்கத்தை அவர் அறிந்திருந்தார். அப்போ ஆண்டவர் வந்து அவனுடைய இல்லத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவனை கீழே இறங்கி வான்னு சொல்கிறாரு. சகைவே அப்படின்னு சொல்கிறாரு.
பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். அப்போ நம்ம பேரெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் நட்சத்திரங்களை கூட பெயரிட்டு அழைக்கிற தேவனாக இருக்கிறார். நட்சத்திரங்களை நம்மால் எண்ண முடியாது. ஆபிரகாம்கிட்ட அப்படி தான் சொன்னார், உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும், நீ வெளியே வந்து இந்த நட்சத்திரங்களை பாரு, அந்த நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் அப்படின்னு சொன்னார். அப்படி ஆண்டவர் வந்து இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான் என்ற வார்த்தையின்படி அந்த சகைவனுடைய பெயரையும் அவர் அறிந்திருந்து அவனுடைய பெயரையே வச்சு கூப்பிடுறாரு. அவன் வீட்டுக்குள்ளே போன உடனே அவனுக்கு வந்து பாவ உணர்வு வருது. ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே, நான் யாரிடத்திலும் அநியாயமாக வாங்கியிருந்தால் அதை நாலத்தனையாக திரும்ப கொடுத்துட்றேன். அப்புறம் வந்து ஏழைகளுக்கு என்னுடைய ஆஸ்தியில் பாதியை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவன் முழுவதுமாக தன்னை வந்து ஒப்பு கொடுக்குறான். அப்படிப்பட்ட இழந்து போன அதை தேடவும் ரட்சிக்கவும் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளாம் ரட்சிப்பை இழந்து பாவம் செய்து கெட்டு போய் தேவ மகிமை அற்றவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இதுக்காக தான் நான் வந்தேன், உங்களை வந்து ரட்சிக்கணும், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கணும், உங்களை இந்த பாவ படுகுழியிலிருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். உங்களை நரகத்துக்கு போய்விடக்கூடாது, நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த உலகத்தில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த முதலாவது ஆண்டவர் உண்டாக்கின மனிதர்கள், அவங்கள வந்து சொன்னார், இந்த மரத்தின் கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது, புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவங்க என்ன செய்தாங்க, சாத்தானுடைய சர்ப்பமானது சாத்தான்மாக வந்து அவன் ஏவாளை வஞ்சித்தது. அவள் அதை பார்த்தோன்னா, அந்த கனியை பார்த்தோன்னா அது புசிப்பதற்கு ஏற்றதும் அது வந்து இச்சிக்கப்படத்தக்க கனியுமாக இருந்ததுனால அதை பறித்து தானும் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். ஆக 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க, நிர்வாணிகளாக ஆயிட்டாங்க. அப்படி தான் நம்ம வந்து பாவம் செய்யும் பொழுது உன்னை நிர்வாணின்னு சொன்னது யார்? பிசாசு தானே உன்னை நிர்வாணி ஆக்கிட்டு. பிசாசு நம்மளை வந்து நிர்வாணி ஆக்கிடுவான், நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான், நம்மளுடைய பணத்தெல்லாம் அவன் வந்து பிடுங்கிடுவான். நீங்கள் உங்களுக்கு தெரியாது அது பிசாசு தான் அப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி. ஆனால் பிசாசுனால தான் தரித்திரம், கடன் பிரச்சனை, பிள்ளை இல்லாத தன்மை, திருமண தடை, அப்புறம் வந்து வேலை இல்லாத தன்மை, இதெல்லாம் ஏற்படுகிறது பிசாசுனால தான். நம்ம நினைக்கிறோம், நான் இந்த உலகத்தில் தானே இருக்கிறேன், இதெல்லாம் பாவமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த பாவத்தை செய்ய வைக்கிறது யார்? பிசாசு தான். ஒரு வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான் அப்படின்னு சொல்லி லூக்காவில் நம்ம வாசிக்கிறோம். அந்த யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்ததின் நிமித்தமாக லூக்கா 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சாத்தான் அவனுடைய இருதயத்துக்குள்ளே பிரவேசித்ததுனால தான் அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்கு பிரதான ஆசாரியர்கள்ட்ட போய் சொல்கிறான், நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க, நான் அவரை காட்டி கொடுக்கேன். அவங்க அதை தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ யூதாசுக்குள்ளே யார் வந்தா? பிசாசு வந்ததுனால அவன், நான் காட்டி கொடுக்குறேன், எனக்கு 30 வெள்ளிக்காசு தரீங்களா, ஓகே அப்படின்னு சொல்லி இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆனால் இயேசுவை காட்டி கொடுத்த பிறகு தான், ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். ஆனால் அந்த இயேசுக்கிட்ட வர்றதுக்கு அவனுக்கு மனதில்லை. ஏன்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவனுடைய சாயல் சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு சத்ருவாகிய பிசாசானவன் இப்பிரபஞ்சத்தின் தேவன். அவன் இந்த உலகத்துக்கு அதிபதி யாருன்னா பிசாசு தான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். ஆனால் யாருமே அதை வந்து உணர்றதே இல்லை. அவன் பொய் சொல்கிறாங்கிறத உணர்றதே இல்லை. இந்த இடத்துல நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன்னா உடனே பணத்தை கொண்டு போட்டுறது. அப்புறம் அந்த பணம் திரும்ப கிடைக்காது. அவன் எல்லாத்தையும் பணங்களை சுருட்டிக்கிட்டு ஓடியே போயிடுவான். அப்படி எத்தனை இடங்களில் கடன் பிரச்சனைகளில் இருக்கிறாங்க. அவங்க கடனை வாங்கி கொண்டு சில நேரம் அந்த பணத்தை டெபாசிட் பண்ணுவாங்க. அதன் மூலம் ஏமாந்தவங்க நிறைய பேர். எத்தனையோ நியூஸ்களை கேட்டாலும் அவங்களால அதை வந்து யோசிக்கக்கூடிய புத்தி இல்லை. அதனால தான் அவங்க வந்து ஏமாந்து போய் அந்த பணத்தை இழந்து போகிறாங்க. இப்படி அதை நஷ்டப்படுத்துறது எல்லாமே பிசாசு தான்.
அவிசுவாசிகளாகி அவருடைய மனதை இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் நம்ம செய்கிறது தப்பு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடு அவன் உண்டு உறங்கி இருந்தவன், அவர் கூட இருந்து அவர் செய்கிற அற்புதத்தெல்லாம் கண்ணார கண்டவனுக்கு எப்படி அவரை காட்டி கொடுக்கறதுக்கு அந்த மனசு வந்துச்சு? சாத்தான் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே பிரவேசித்துட்டான். அப்படிதான் இந்த நாட்கள்லையும் சாத்தான் பிரவேசித்து சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் பலவிதமான திருட்டு தொழிலையும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த காரியங்கள்லாம் ஈடுபடுத்தி அவனை தன் வசப்படுத்துகிறான். அந்த வலைக்குள்ளே போய் விழுந்துடுறாங்க. நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் இருக்கும் சந்துக்களுக்கு அடுத்த இடத்துல போனானா, மாலை மயங்கும் வேலையில் இருட்டான வேலையில் உனக்கு அங்கே என்ன வேலை? அப்போ அப்படி போகிறதுனால அவன் உடனே வந்து நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், நீ எப்போ வருவான்னு பார்த்துருந்தேன், என்ன என் புருஷன் வெளி தேசத்துக்கு போயிருக்கான், பணப்பையை கையில் கொண்டு போயிட்டான், இப்போ வரமாட்டான், நீ வா, நம்ம சம்போகமாக இருப்போம், இப்படி ஆசை வார்த்தைகளை காட்டி தான். அவள் பிசாசு தான் அந்த மாதிரி பாவத்துக்குள்ளே கொண்டு செல்லுகிறது. பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ளணும். 18 வருஷமாக கூனியாக இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாது இருந்தாள். அவளை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தினார். அப்போ ஓய்வு நாள் உடனே பரிசேயர் வேதபாரகர்லாம் எப்படி நீங்கள் ஓய்வு நாளில் சுகப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி அவரை குற்றப்படுத்துகிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, 18 வருஷமாய் சாத்தான் இந்த மகளை கெட்டி வைத்திருந்தான், பலவீனப்படுத்தும் பிசாசு. அப்போ அதனால அவள் என்ன செய்தா, கூனியாக இருந்திருக்கிறாள். கொஞ்சம் கூட அவளால் நிமிர முடியாது. அந்த பிசாசு அப்படி அவளை கூனி ஆக்கிட்டு மேலே நிமிர்ந்தே பார்க்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை விடுதலை ஆக்குனார். அவள் நேராக நிமிர்ந்தா. அது இவங்களுக்கு என்னது ஆகுது? பொறாமை. அவர் மூலமாக இப்படி அற்புதம் நடக்குதே அப்படின்னு சொல்லி அப்படி தான் பொறாமை தான் வருதே ஒழிய ஆண்டவர் தான் இதை செய்தார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசம், அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது. அதுக்கு காரணம் பிசாசு. அவள் அந்த பலவீன கட்டில் இருந்த அவள் ஆபிரகாமின் குமாரத்தி, ஆண்டவருடைய பிள்ளை தான். அவளை பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். அப்போது நான் கிறிஸ்தவன் என்ன யாருமே தொட முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. பிசாசு என்ன செய்கிறது? இப்படிப்பட்ட பலவீனத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத வேதத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அதே போல் சாத்தான் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடுவதற்கு சாத்தான் தான் அவனை தொகையிடுறதுக்கு சொன்னான். அதனால தான் அவன் செய்து 70,000 ஜனங்கள் அந்த தேசத்தில் அழிந்து போனாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் 70,000 பேர். அப்போ எத்தனை பேருன்னு பாருங்கள். அப்படி அழிவதற்கு காரணம் என்ன? தாவீது. அதுக்கு எதனால அவன் தொகையிட்டான்? சாத்தான் அவனுக்குள்ளே உள்ளே போனதுனால தான். அப்படி பிசாசு ஏவாளை வஞ்சித்தது போல இன்றைக்கும் அநேகரை இன்னைக்கு வரைக்கும் அநேகரை வஞ்சித்து பலவிதமான பாவமான செயல்களை ஈடுபடுத்தி நரகத்துக்கு கொண்டு போகிற வழியை அவன் நிற்கிறான். நம்ம என்ன செய்யணும்? எபேசியர் 4:27, யாக்கோபு 4:7 நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து செல்லுக்கு அடிமையாகி சீரியலை பார்த்து டிவியை பார்த்து அதில் உங்கள் நேரத்தை செலவழிக்கிறதுக்கு அவன் என்ன செய்வான்? உங்களை ஏவுவான். சும்மா தானே இருக்கிற, கொஞ்ச நேரம் பாரு, சும்மா பாரும்பா. சும்மா பார்த்தா டெய்லி அதை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையை ஏற்படுத்திடுவான். அப்படி அவனுடைய வலைக்குள்ளே சிக்கக்கூடாது அப்படின்னா அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்போ தான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அதை நம்ம உரிமையாக்கி கொள்ளணும். இயேசு கிறிஸ்து எனக்காக, பிசாசுக்கு நான் அடிமைப்பட்டு விடக்கூடாது. பிசாசு பாவம் செய்கிறான், அவன் பொய்யன்னு பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான், அவன் பொய் சொல்லுவான். ஆண்டவர் சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் சாகுவதில்லை, நீங்கள் தேவர்களை போல மாறிடுவீங்க. அங்கே பார்த்தா அதை சாப்பிட்டோன்னா என்னதாயிட்டு? நிர்வாணி ஆயிட்டாங்க. அந்த நிர்வாணத்தை மூடுறதுக்கு தான், அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுக்கறதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அந்த பிசாசின் கிரியைகளெல்லாம் அழித்து பிசாசுக்கு யாரும் அடிமைப்பட்டு விடக்கூடாது, பாவமான செயல்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். 4வதாக பார்த்தீங்கன்னா, யோவான் 18:37 சொல்லுகிறது, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க. சத்தியம்னா என்னது? உண்மை. சத்தியமாவது என்ன அப்படின்னு சொல்லி யோவான் 17:17 சொல்லுகிறது, வசனமே சத்தியம். இந்த வேதத்தில் உள்ள
வசனங்கள் எல்லாம் சத்தியம். இந்த சத்தியமான வசனங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக எந்த பாவம் செய்ய மாட்டீங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து இருப்பீங்க. அவர் உங்களை சத்தியமான பாதையில் வழி நடத்துவார். சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சத்தியமாவது என்ன அப்படின்னா வேத வசனம். இந்த வேத வசனம் தான் நம்மளை என்ன செய்கிறது? பரிசுத்தமாக்கும். ஆண்டவர் வந்து சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணுறார். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். வசனம் தான் சத்தியம். பாவம் செய்கிறவன் யாரால் உண்டாக்கிருக்கிறான்? பிசாசினால் உண்டாக்குறான். அவங்ககிட்ட சத்தியம் இல்லாததுனால அவன் என்ன செய்ய மாட்டான்? சத்தியத்தில் நிலை நிற்க மாட்டான். அவன் தள்ளப்பட்டவன். ஆண்டவர் வந்து பெருமை கொண்டதுனால அவனை தள்ளிட்டார். அவனை வந்து ஆண்டவரோட சேர்க்கக்கூடாது. அவன் சொல்கிறான் அது நல்லா தான் இருக்கும், அந்த கனி புசிக்கிறதுக்கு நல்லா தான் இருந்தது. அப்போது சாப்பிட்ட உடனே தான் என்ன செய்யுது? நிர்வாணி அப்படிங்கிறது தெரியுது. அவன் நம்மளை நிர்வாணி ஆக்கிடுவான், எல்லாத்தையும் இழந்து போக வச்சுருவான். நம்மளுடைய ஐஸ்வர்யம், நம்மள்ட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம திட்டங்கள்லாம் ஒரு செகண்டில் என்ன செய்கிறோம்? அழிஞ்சு போயிடும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. இயேசுவுக்கு கீழ்ப்படிந்துருங்க. இயேசு தான் நமக்கு ரட்சகர். அவர் உலக ரட்சகர். அவர் வந்து நமக்கு நித்திய ஜீவனை, பரலோக பாக்கியத்தை தருவதற்காக இந்த உலகத்தில் வந்தார். தேவனால் உண்டாயிருக்கிறவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்குறான். பிசாசினால் உண்டாயிருந்ததுன்னு அவன் வந்து பொய் இல்லை, அவன் வந்து தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ளவே விட மாட்டான். அதனால் தேவ வசனத்தை செவி கொடுக்கிறவன் யார்? தேவனால் உண்டானவன். ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். மத்தேயு 9:13 மார்க் 2:17 லூக்கா 5:32 சொல்லுகிறது, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். மனம் திரும்பணும். நம்ம வந்து எல்லாரும், அந்த தாவீது ராஜா சொல்கிறாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்போ நம்ம பிறந்த எல்லாருமே பாவம் தான் செய்திருக்கிறோம். அப்போ யாருமே நான் பாவம் செய்யலை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் வந்து நம்ம பொய்யராக்குகிறோம். ஆனால் ஆண்டவர் வந்து சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்தார். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறாரு, பாவத்தை தான் வெறுக்கிறாரு. அவரிடத்துல விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை எல்லாரும் பிடிச்சி இவரை மேலே கல்லெறிஞ்சு இவளை கொல்லணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துக்கிட்ட வராங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து தரையில் எழுதிக்கிட்டே இருக்கிறார். அவங்க வயாமல் கேட்டுக்கிட்டே இருந்தவொடனே, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவங்க எல்லாம் என்ன செய்தாங்க? மனசாட்சியில் குத்துண்டவர்களாகி ஒவ்வொருத்தராக போயிட்டாங்களாம், பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும். அவ்வளோ சும்மா எப்படியோ கல்லெறிஞ்சு கொல்லணும், என்னத்துக்காக வந்திருக்கோன்னே தெரியாது. அவங்களே பாவம் செய்கிறவங்க, அவங்க இந்த இவாப்பு தான் பாவம் செய்தான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவன். ஆண்டவர் ஜனங்கள்கிட்ட கேட்குறாரு, என்னிடத்தில் பாவம் உண்டு, யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் கூட குற்றப்படுத்த முன் வரலை. பிலாத்து கூட அவரிடத்துல குற்றம் கண்டுபிடிக்கலை. நான் இவரிடத்துல ஒரு குற்றமும் காணேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதனால் அவர் வந்து பாவம் இல்லாத பரிசுத்தமானவர், பரிசுத்த ஆவியினால் அவர் பிறந்தவர். அதனால் அவர் பாவம் செய்யாதவர். அவர் வந்து நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். அப்போஸ்தலர் 17:30 சொல்லுகிறது, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று மனுஷர் எல்லாருக்கும் அவர் கட்டளை இடுகிறார். அதனால் நம்ம வந்து அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியணும். அவர் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒரு ஓமை மூலமாக அவர் விளக்குகிறார் யார் நீதிமான் அப்படின்னு சொல்லி. 2 பேர் தேவாலயத்துக்கு போகிறாங்க, பரிசேயனும் ஆயக்காரனும். பரிசேயன் ஆலயத்துக்குள்ளே போய், நான் வந்து பச்சக்காரர் பரிகாரர் இவங்களை போலலாம் இல்லை, நான் என்னுடைய வருமானத்தில் தசம பாகம்லாம் கொடுக்குறேன், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த ஆயக்காரனை போலவும் நான் கிடையாது, ஆயக்காரனாலே பாவிகள் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தீர்த்து கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவன் வந்து இவ்வளவும் சொல்லிட்டு அவன் ஆயக்காரன் என்ன செய்கிறான்? மார்பிலை அடித்து கொண்டு வானத்து கூட தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல், ஆண்டவரே பாவியாகி என்மேல் கிருபியாயிரும் அப்படின்னு சொன்னான். தன்னை தாழ்த்தினான்.
அவன் பெருமையாக சொல்கிறான், நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, நான் தசம பாகம் கொடுக்குறேன், என்ன வாரத்தில் 2 நேரம் உபவாசிக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறான். ஆனால் அவன் அல்ல, இந்த ஆயக்காரனை தான் நீதிமானாக அனுப்பப்பட்டான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆண்டவர் எதற்காக வந்தார் இந்த உலகத்தில் அப்படின்னா, முதலாவது வந்தது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இயேசுனாலே அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். 2வதாக இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். 3வதாக பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். 4வதாக சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார். 5வதாக நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன்னு சொல்கிறார். அதனால் நான் நீதிமான், நான் எந்த பாவம் செய்யலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போய் தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம். அந்த தேவ மகிமையை திரும்பவும் தர்றதற்காக தான் நம்மெல்லாம் ஆண்டவர் வரும்பொழுது மறுரூபமாயிருவோமா. மறுரூபமாகி அவரை போல் நம்ம எங்கே போவோம்? இந்த மண்ணான சரீரம் இது பூமியில் கிடக்கும். ஏன்னா பூமியிலிருந்து தானே மண்ணை எடுத்து ஆண்டவர் நம்மளை உண்டாக்குனாரு. அது மண் மண்ணுக்கு போகும். அந்த சரீரம் மண்ணானது மண்ணுக்கே திரும்பும். ஆனால் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும். அந்த ஆவி ஆண்டவரிடத்துல, ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை நம்ம நாசியில் ஊதுனார். நம்ம ஜீவாத்மாவானோம், நம்ம உயிர் பெற்றோம். அப்படி தான் ஆண்டவர் மனிதனை உண்டாக்குனார். அதுதான் உண்மை. இந்த சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இந்த 5 காரியங்களையும் மனசில் வச்சுங்க. ஆண்டவர் எதற்காக வந்தார்? அவர் இன்னைக்கும் ஜீவிக்கிறார். எபிரேயர் 12:2 சொல்லுகிறது, தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து பிதாவினிடத்தில் சிங்காசனத்தில் வீட்டியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:21 சொல்லுகிறது, நான் ஜெயங்கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோட கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். உலகத்தில் பாவம் நிறைந்திருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து நம்மளுக்கு விடுபட இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னா இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. சகையும் அன்னைக்கு ஆண்டவர் நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொன்னோன்னு அவரை கூட்டிகிட்டு போகிறான். அப்போ பாவ உணர்வு அடைகிறான். ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும், என்னுடைய பாவங்களையெல்லாம் நீர் உணர்த்தி எனக்கு நான் உம்முடைய பிள்ளையாக மாறும்படி நீர் கிருபை செய்யும். பரிசுத்தமான வாழ்க்கை, பாவம் செய்யாத பரிசுத்த வாழ்க்கையை கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். உடைய வேத வசனத்தை நாங்கள் தியானித்தோம். நீர் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர். எங்களுக்காக எங்கள் மீது அன்பு கூர்ந்து இந்த உலகத்திலே உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டெடுத்தீரே ஆண்டவரே. எஸ்ஸப்பா, கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் மீட்டெடுங்கப்பா. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை சத்துருவாகிய பிசாசானவன் தனக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாக பலவிதமான பாவங்களுக்கு அடிமையாக்கி கொள்கிறான் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் இறங்கி ஆண்டவரே அந்த பிள்ளைகளெல்லாம் மீட்டு ரட்சிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள்னு சொன்னீங்களே அப்பா. சிறு பிள்ளைகள் உங்கள் பக்கம் இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஏசப்பா, சிறு பிராயத்திலே உம்மை பற்றி அறிகிற அறிவிலே வளர்ந்து பெருக நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. கடைசியில் நாங்கள் உம்முடைய மோட்ச ராஜ்யத்திலே சேரும் அளவும் எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தேவைகளை சந்திங்க ஆண்டவரே, குறைவுகளையெல்லாம் நிறைவாக்குங்க. எஸ்ஸப்பா, நாங்கள் உம்மை தேடும் பொழுது நிச்சயமாகவே எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தர்றதுக்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். அந்த அன்பை, அந்த விசுவாசத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு உம்மை நேசிக்க கிருபை கொடுங்கப்பா. கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.